இந்த 10 வயது பெண் பாலியல் வன்கொடுமை பிரச்சனையை பற்றி ஏன் பேசலான்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக போன இந்த விஜய் 1 மில்லியன் வீடியோவில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு. விஜய்க்கே ஏன் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி ஒன்று எழுப்பினார். சார் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்கிறேன். விஜய்க்கு நாங்கள் சொம்பு தூக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அவர் ஏதோ நல்லது பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான். ஒருவேளை நல்லது பண்ணலைன்னா அந்த சொம்பை இறக்கி அதுக்கான கேள்வியும் கேட்போம். அவரும் அதுக்கான பதிலை கண்டிப்பாக சொல்லுவார். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆட்டில் தான். அதனால் அவர் மேலே எங்களுக்கு இருக்க நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பாக அவங்க பண்ணுறாங்க தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அண்ட் ஏன் இதை நம்ம பேசவே இல்லை அப்படின்னா, இந்த அரசாங்கம் இன்னும் அந்த விசாரணை போய்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வேறு வேறு ஆங்கிளில் அந்த பொண்ணுடைய பிரச்சனையை விசாரிச்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்படி கேட்கணுன்னா நான் உங்களை கேட்குறேன், உங்கள் தலைவரை நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? போன வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 கேஸு பதிவாகியிருக்கான் இந்த மாதிரி ரேப் கேசஸ் மட்டும். அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தை ரேப் கேஸு, அப்புறம் 7 வயசு பொண்ணு நாமக்கல் கேஸ் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. அப்புறம் 70 வயசு பாட்டியை கூட விடாமல் ரேப் பண்ணியிருக்காங்க கிருஷ்ணகிரியில். இதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேளுங்க. 7லேருந்து 70 வரைக்கும் போன வருஷத்துலதோ இப்போ ஜனவரி பிப்ரவரியில் நடந்த விஷயங்கள் சார் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி இதை வச்சு அரசியல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. இதை பற்றி இப்படி பேசணுமா அப்படின்றதால தான் நான் முதல்ல பதிவே விடலை. அதை பற்றி பேசுங்க. அண்ட் அந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அந்த நீதியில் அதை அந்த குழந்தைய தப்பாக பயன்படுத்தின அந்த யாராக இருந்தாலும் சரி அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டப்பட்டு அந்த வலி அவங்களுக்கு போகணும். அப்போ தான் அந்த குழந்தையோட ஆன்மா சாந்தி அடையும். ஸோ நம்ம அதை நோக்கி நம்ம பேசணுமே தவிர விஜய் ஆட்சி சரியில்லை, விஜய் சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் சார். தயவு செஞ்சு இதை அரசியலாக்காமல் குழந்தையோட நீதிக்கு நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.